ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ப்ரோமோ போட்டு இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் வீடியோ காரணம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இதுதான் ஒரு முக்கிய காரணம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மோட்டார் தமிழ் சேனல். காரை பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரியும். டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த காரை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஜாப்பனீஸ் மேட். இது வந்து 2004 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இதை வந்து 2016 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாருமே நிறைய கார் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களோட லிஸ்ட்டில் வந்து இனோவா கிறிஸ்டா வந்து ஒரு பிளேஸில் இருக்கும். இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பவர் அண்ட் இதோட லக்ஸுரி. இந்த இனோவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட ஆடில் வந்து லக்ஸுரி மீட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் போட்டிருப்பாங்க. அது உண்மை தான். நமக்கு கிடைச்சிருக்க இந்த வேரியண்ட் என்னன்னா 2017 மாடல் 2.4 லிட்டர் என்ஜின் ஜி வேரியன்ட். ஜி மீன்ஸ் பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியண்ட் நம்ம கையில் இருக்குது. இந்த வண்டியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த வண்டியோட 1 லேக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 1 லேக் ரிவ்யூங்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த ஓடோமீட்டரையும் இன்ஜின் சவுண்டையும் வந்து நோட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓடோமீட்டர் ரீடிங்கை பார்ப்போம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1,07,694 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு வண்டி. வண்டியோட என்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கொஞ்சம் டோர் வந்து ஹெவியாக தான் இருக்குது. ஒரு ஹைட்ராலிக் ஸ்டாக் ஏதாவது கொடுத்துருக்கோம். வாங்க இன்ஜின் சவுண்டை நோட் பண்ணுவோம். என்னதான் வண்டி 1 லேக் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருந்தாலும் அதோட சவுண்டு இன்னுமே அப்படியே இருக்கு. புதுசில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த சவுண்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கம்பெனி சர்வீஸ் தான் விட்டுருக்காங்க. எல்லாமே கம்பெனி ரெக்கார்ட்ஸ் தான். வைப்ரேஷனும் புது வண்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த வைப்ரேஷன் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. பேட்டரி மட்டும் மாற்றிருக்காங்க. 1 லேக் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன்லாம் இருக்கும்போது பேட்டரி கொஞ்சம் வீணாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது இந்த வண்டியை வந்து ஒரு ஜைஜாண்டிக் லுக்கை வந்து எடுத்து கொடுக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டொயோட்டா லோகோ வந்து ஒரு பெரிய செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் குரோம் அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே ஹெட்லைட் வழியாக நீங்கள் வரதை பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் வந்து இது வந்து பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு ஹேலஜன் பல்பு தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபாக் லேம்ப் வரணும். இது வந்து பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால அது கொடுக்காம இருக்காங்க. இதுதான் வண்டியோட சைடு வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயரை பார்ப்போம். டயரை பார்த்தீங்கன்னா 205, 65 ஆர் 16 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. 4 வீல் ப்ளஸ் வந்து ஸ்டெப்னி எல்லாமே வந்து அலாய் தான் கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்டாக இருந்தாலும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப்லேருந்து லாஸ்ட் டெயில் லேம்ப் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கும். இதை பார்த்தா தான் ஒரு பெரிய வண்டியோட லுக்கு வந்து நமக்கு தெரியுது. ஒரு வேன் லைக்கா இல்லை கார் லைக்காங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வந்து இதில் தான் நமக்கு வருது. அப்படியே அந்த ஓஆர்விஎம் ஐ மீன் அவுட் சைட் ரியர் வியூ மிரர் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பல்கியாக கொடுத்துருக்காங்க. நல்லா அதுலேயே வந்து இண்டிகேட்டர் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்டைலாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டே கொடுத்துருக்குது வந்து ஒரு பாராட்ட ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹைட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். வண்டியோட ஹைட் வந்து 5.87 ஃபீட் வச்சுருக்காங்க கரெக்டாக. கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டும் வண்டியோட ஹைட்டும் ஈவனாக இருக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட ஹைட்டு ஐ மீன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 178 mm கொடுத்துருக்காங்க. 178 mm சொல்லும்போது ஒரு எஸ்யூவி வண்டிக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த ஒரு எம்பிவிக்கு கொடுத்துருக்காங்க. இதான் வண்டியோட பேக் வியூ. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு எல் ஷேப் இன்வெர்டர் எல் ஷேப் பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கியருக்கான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டர் என்ஜின் அந்த என்ஜின் ஸ்பெக் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த வேரியன்ட் ஜி வேரியன்ட் அப்படிங்கிறனால ஜி பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் வந்துட்டிங்கன்னா டொயோட்டாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வைப்பர் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த வண்டியில் வாஷர் எங்கே வச்சிருக்காங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக உள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷர் எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அழகாக உள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ ஸ்பாய்லர், முக்கியமாக ஸ்பாய்லர் இருக்குது. ஸ்பாய்லரில் வந்து ஒரு பிரேக் லைட்டு கொடுத்துருக்காங்க. பிரேக் அடிச்சிங்கன்னா அந்த லைட் எரியும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே ஹேலஜன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக சொல்ல போனா மேலே பார்த்துங்க ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது வந்து வண்டியோட லுக்கை வந்து இன்னுமே நல்லா கூட்டி கொடுக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டோம்னா
இனோவா கிறிஸ்டாவோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. வைப்பரோட சேர்த்து டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெய்னி சீசனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃப்டி பர்பஸுக்காக ஒரு 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க 2 சைடில். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா டோ பண்ணுறதுக்காக ஹூக் கொடுத்துருக்காங்க. பம்பரை பார்த்துக்கிட்டோன்னா 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பீப் சவுண்டு மட்டும் வரும். அதுக்காக இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப்னி டயர் வந்து கீழே மவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அதே 16 இன்ச்சு அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டயரை சொல்ல போனோம்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 50,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 lakhல வந்து ஒரு டயர் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டயர் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி டயரோட கண்டிஷனை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு வந்துட்டோம்னா வண்டி வந்து டீசல் இன்ஜின். அதில் வந்து டீசல் டேங்கோட இன்லெட் இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதான் டீசல் டேங்கோட இன்லெட். டீசல் டேங்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி உள்ள டீசல் டேங்கை தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பூட் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஃபுல் சீட்டு ஆக்குபைடாக இருந்தாங்கன்னா 300 லிட்டர் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம தேர்ட் ரோ வந்து ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வந்து 900 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. தென் வந்து செகண்ட் ரோ சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வந்து 1800 லிட்டர்ஸ் அளவுக்கு வந்து நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. நைட்டு தான் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதில் வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்தோன்னா தேர்ட் ரோ பார்த்தோம்னா 2 ஹெட்ரெஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படி யாராவது 3 பேர் உட்கார சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இந்த இப்படி வச்சுருக்காங்க தனியாக. அப்படியே எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து இதை பார்த்தோம்னா ஜாக்கியை வந்து இங்கே உள்ளே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு செட்டப் இது. சைடில் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் உள்ளே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, இங்கே பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. இன்டீரியரை ஃபஸ்ட்டு டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டோரில் பார்த்தோம்னா டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் கொடுத்துருக்காங்க வித் குரோமியம் ஃபினிஷ். அது பக்கத்தில் வந்து நம்ம லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து சைட் வியூ மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிளாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து டோர் லாக் அன்லாக் அந்த ஒரு செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா டோர் ஹேண்டில். இது வந்து ரொம்ப யூனிக்கான டச்சாக இருக்குது. நமக்கு இருக்கிறதே தெரியல அந்த மாதிரி ஒரு டச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. வாட்டர் கேன் வச்சுக்கலாம், நம்ம திங்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டோர் ஓப்பனில் இருக்குங்கிறது வந்து தெரியும். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். டேஷ்போர்டில் இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த ஒரு இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு நல்ல டச்சாக இருக்குது. அப்புறம் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் அந்த ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த டச்சுமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டேரிங் வந்து இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஒரு ஹேட்ச்பேக் உள்ள ஒரு சைஸில் உள்ள ஒரு ஸ்டேரிங்கை தான் கொடுத்துருக்காங்க. அந்த டச் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் லைட்ஸுக்கான சுவிட்ச் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டில் உள்ள வைப்பர், பேக்கில் உள்ள வைப்பர் எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்லைட் லெவலர் சுவிட்ச் இருக்குது. கண்ட்ரோல் நம்ம அந்த எந்த லெவலில் வேணாலும் ஹெட்லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் சென்சார், உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த காரில் இருக்குது. பேஸ் மாடலுங்கிறனால ஃப்ரண்டில் கிடையாது. அந்த பார்க்கிங் சென்சார் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுற சுவிட்ச் தான் இது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிவர் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே சீட்டுக்கு அடியில் தான் கொடுப்பாங்க மற்ற கார்லலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூல் கேப், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நாபு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நாபு. நல்ல ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம கிளட்சை அழுத்தினா தான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறமா சொல்ல போகணுன்னா ஏசி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டேரிங் பார்ப்போம். ஸ்டேரிங் வந்து பேஸ் வேரியண்டாக இருந்தாலும் நம்ம எந்த டைரக்ஷனில் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒன்று பண்ணிக்கலாம், கீழே. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால ஒரு
ஒரு ஸ்டீரியோ தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் எதுவுமே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டைமர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டோட சுவிட்ச் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடும் அப்புறம் கோ பேசஞ்சர் சைடும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈகோ மோடு வச்சுருக்காங்க. அப்புறம் பவர் மோடு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீஃபாகருக்காக தனியாக சுவிட்ச் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக், அதாவது கோ பேசஞ்சரோட ஏர் பேக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 2 க்ளோவ் பாக்ஸ் இருக்குது. இந்த க்ளோவ் பாக்ஸ் வந்து கூலிங் பர்பஸ்க்கான உள்ள க்ளோவ் பாக்ஸ், கூட க்ளோவ் பாக்ஸ். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே 12 வோல்ட்டுக்கான ஒரு சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் லிவர், அப்புறம் ஒரு பாட்டில் ஹோல்டர், சானிடைசர் இப்போ ரொம்ப அவசியமாக இருக்கனால சானிடைசர் வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக், ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு நல்ல ஆழமாக இருக்குது, நிறைய திங்ஸஸ் வச்சுக்கலாம் உள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சன் வைசர் கொடுத்துருக்காங்க, டிரைவர் சைடு அட்ஜஸ்டபிள். ப்ளஸ் வந்து இதில் வந்து வேனிட்டி மிரர் இல்லை, மிஸ் ஆகுது. அப்புறம் அந்த மாதிரி கோ பேசஞ்சர் சைடும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் மிரர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் மிரர் கிடையாது இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சன்கிளாஸை கூட இதில் வச்சுட்டு அப்படி முடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடு ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில் டிரைவர் சைடு வந்து டோர் ஹேண்டில்ஸ் இல்லை, லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை பார்த்துட்டோம். இனி அடுத்து நம்ம செகண்ட் ரோவுக்கு மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம செகண்ட் ரோவில் வந்தாச்சு. செகண்ட் ரோவில் வந்து பார்க்கும்போது டிரைவர் சீட்டில் வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் கேப்டன் சீட். பேரில் இருக்குது பார்த்தீங்களா கேப்டன் சீட்னு, அந்த நேம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது. ஒரு கேப்டனை நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா அப்படியே சாட்சி போட்டிருந்தோன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட்டுன்னு சொல்லலாம் இந்த சீட்டை. அப்புறம் அந்த சீட்டை பற்றி சொல்லணும்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ஹெட் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் நீ ரூம் பார்த்தோன்னா அதுவுமே ஜாஸ்தியாக நல்லா தான் இருக்குது. ஏன் ஹைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அண்டர் தை வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகுது, அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம ஏசி வென்ட்ஸ், முக்கியமாக சொல்ல போனால் நம்ம டிரைவரை வந்து ஹெல்ப்பு கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலலாம் தனியாக கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரோக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்துக்கிட்டோன்னா தனியாக ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோவுக்கு, அது ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டோர் ஹோல்டு பண்ணுறதுக்காக ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஏதாவது திங்ஸை வந்து ஹூக் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, செகண்ட் ரோ வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, நோ இஷ்யூ. நம்ம வந்து இப்போ தேர்ட் ரோக்கு போகலாம். இப்போ நம்ம தேர்ட் ரோக்கு வந்தாச்சு. எப்போவுமே ஒரு ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் கடைசியில் யார் மாட்டுறாங்கிறது தான் மேட்ரு. கடைசியில் மாட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் வலி எடுக்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லா மேனேஜபிளாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து 100 to 150 ரேஞ்சு வந்து அந்த கிலோமீட்டர் ரேஞ்செலாம் வந்து ஈஸியாக ஒன்றும் வலி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்னல அந்த மாதிரி 3 பேர் உட்காந்தோன்னா ஹெட்ரெஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்ல போனால் ஏசி வென்ட்ஸ் தேர்ட் ரோவை மதித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் ஏசி வென்ட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் நாங்கள் பண்ண முடியாது, செகண்ட் ரோ தான் பண்ணணும். ப்ளஸ் வந்து ரீடிங் லைட் கொடுக்காது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான், அது ஒரு சொல்லி ஆகணும், அது கண்டிப்பாக. அது வந்து ரீடிங் லைட் இல்லாத ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். முக்கியமாக சொல்ல போனால் இந்த வண்டியில் எந்த இடத்துல உட்காந்தாலும் நல்ல ஒரு ஏரி ஃபீலிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கிளாஸஸ் வந்து நல்லா பிக் சைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு குவார்டர் கிளாஸ் பார்த்தா கூட நல்லா வியூவிங் ஆங்கிள்லாம் நல்லா இருக்குது. முக்கியமாக எங்களுக்கும் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்காக பாட்டில் ஹோல்டரு, அப்புறம் திங்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா அண்டர் தை மட்டும் என் ஹைட்டு 6 feet என்னோட ஹைட்டு, அதனால் கொஞ்சம் லேக் ஆகுது. பிரச்சனை இல்லை, மேனேஜபிள் தான், நோ ப்ராப்ளம். மற்றபடி நியூ ரூம்லாம் நல்லா இருக்குது. ஹெட் ரூம் வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ராவல் பண்ணலாம், ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். தேட்டரை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணணுங்கிறது அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன்.
எல்லாருமே வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட்டு செகண்ட் ரோ தான் சொல்லுவாங்க, அது கேப்டன் சீட் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இன்னும் லக்ஸுரியாக போகணுன்னா, ஆனால் என்ன மேட்டர்னா கொஞ்சம் ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் போகும்போது இந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாம். அப்படியே கேப்டன் சீட்டை மடக்கிட்டிங்கன்னா அப்படியே மடக்கினா மடங்கிடும். அப்படியே நம்ம சீட்டை கொஞ்சம் அப்படியே பேக்ஸ் தேடுற கொஞ்சம் அப்படி பேக்கில் இது பண்ணிக்கிட்டு அப்படியே காலை தூக்கி வச்சிங்கன்னா இந்த கம்ஃபர்டபுள் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இனோவா வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இது வந்து நல்லா ட்ராவல் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு, உண்மையாகவே நல்லாயிருக்கு இந்த ஒரு மோடு. அப்புறம் முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், கோ பேசஞ்சர் சைடு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி டேஷ்போர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீ போடுற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அது எதுக்குன்னா ஏர் பேக், பேசஞ்சர் சைடு ஏர் பேக் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த பொசிஷன் வந்து இப்போ ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம அடுத்த வண்டியை ஓட்டி பார்ப்போம் வாங்க. சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே வண்டி எடுக்கும்போது சீட் பெல்ட் முக்கியமாக போட்டுக்குங்க, இது கம்பல்சரி போட்டுக்குங்க, ஒரு சேஃப்டி. இது இருந்தால் தான் ஏர் பேக் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி எடுத்தோடனே நல்ல பிக்கப் இருக்குது, ஏசி போட்டுக்கிறேன். $150 HP அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா. நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அந்த லக்ஸூரியஸ் எப்படி எந்த அளவுக்கு ஒரு லக்ஸூரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இருந்தாலுமே நல்லா ஓட்டியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன். நமக்கு வந்து காயில் ஸ்ப்ரிங்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்தனால அந்த வந்து இந்த வைப்ரேஷன்லாம் கீழே உங்களுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்குது. உங்களுக்கு வந்து கேபினில் ஒரு பெரிய ஒரு ஷேக்கிங் அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஒரு என்ஜின் நாய்ஸ் மட்டும் உள்ள கேபினுக்குள்ளே கேட்குது, அதுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளில உள்ள எந்த சவுண்டுமே உள்ளே கேட்கல, ஜஸ்ட் இந்த என்ஜின் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஒரு பெரிய என்ஜின் கொடுத்துருக்கனால இந்த சவுண்டு மட்டும் நமக்கு உள்ளே ஃபீல் பண்ண முடியுது. ஹார்னுமே கேட்க நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது. யாருமே இதை வாங்கிட்டாங்கன்னா ஹார்னை மாற்ற மாட்டாங்க, நல்ல ஒரு கம்பீரமாகவே இருக்கும். கண்டிப்பாக இனோவா கிறிஸ்டா நீங்கள் எங்கே ஓட்டி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பைபாஸில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்டேரிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு எம்பிவிக்கு ஒரு சின்ன ஒரு ஹேட்ச்பேக் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேரிங் சைஸ் கொடுப்பாங்களோ அந்த ஒரு காம்பேக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது ஒரு 5000 கிலோமீட்டருக்கு இடையில அப்பப்போ அலைன்மெண்ட் பார்த்தா நல்லா ஸ்டெடியாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் பானட் வந்து பாதி தான் தெரியுது, அந்த அளவுக்கு தான் விசிபிளாக இருக்குது. ஏன்னா இது ஒரு எம்பிவி, ஒரு எஸ்யூவினா நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிளட்ச் பிளேட்டு வந்து இவங்க வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. 1 lakh கிலோமீட்டர் வந்து தாண்டியே ஓடிட்டு கிளட்சை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. டேர்னிங்லலாம் நமக்கு வந்து ஒரு ஏபிலர் வந்து ரொம்ப திக்னஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரியறதுக்காக நமக்கு ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு நல்ல டச்சு தான் அது. மற்றபடி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கொஞ்சம் நம்ம நின்று கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் திருப்புறனால நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஒரு 50 above அந்த ஸ்பீடில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. உங்களுக்கு நான் அவங்க ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பிக்கப் இருக்கும் பாருங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த இது சொல்லி ஆகணும், பவர் மோட் போட்டிங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸை வேறு லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பவர் மோட்டில் வந்து அவ்வளோ ஒரு பிக்கப் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. லாக்டவுன் டைமாக இருக்கனால நமக்கு வெளியில் போக முடியல, ரொம்ப ஒரு பெரிய ரோட்டுக்கு போக முடியல, அதனால தான் நான் இந்த ரோட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன். கம்பெனி வந்து 15 பண்ணுறாங்க, ஆனால் வந்து நல்லா ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது நாங்கள் செக் பண்ணோம், அதை கால்குலேட் பண்ணும்போது எங்களுக்கு 12.7 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடச்சிது. அது எப்படி கிடச்சிதுன்னா கார் ஃபுல்லாக எல்லா சீட்டுமே வந்து ஃபில் பண்ணியிருந்தது. எந்த வெயிட்டுக்குமே வந்து நம்ம 12.7 வந்து
அது இல்லாமல் பின்னாடி பூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்கேஜஸ் இருக்குது. இந்த வெயிட்டோட சேர்த்து நமக்கு வந்து 12.7 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது எவ்வளோ வந்து நீங்கள் கிடைக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். இந்த ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், ஒரு லக்ஸுரி ஸ்பீடு, இதுக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து ஓகே தான், நோ ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போனோன்னா நம்ம வந்து இந்த டிரைவர் சீட்டை வந்து விடவே மனசு வராது. அந்த மாதிரி ஒரு இந்த காரில் வந்து நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்படி முக்கியமாக சொல்ல போனால் ஏசி நல்லா சில்லுன்னு இருக்குது. பட்டுன்னு நல்லா ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு நல்லா கூலிங் ஏறிடுது. ஃபுல்லாக கேபின் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து அதில் 3rd row வரைக்கும் நல்ல ஒரு கூலிங் நல்லா மெயின்டைன் ஆகுது. 3 years ஆகுது, 1 lakh கிலோமீட்டர் தாண்டி ஓடிடுச்சு. ஆனால் அந்த எந்த ஒரு எலக்ட்ரானிக், எந்த ஒரு சின்ன வயரிங் ஃபால்ட்டோ, இந்த சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டோ எதுவுமே இது வரைக்கும் வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பிரேக் சூப்பர், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இருக்குது, ஓகே. ஸ்மூத்தாக ஏறிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஒரு கொஞ்சம் பெரிய பம்புனா லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் அப்படி ரொம்ப ஷேக்கான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி ஓகே தான், நல்லாயிருக்கு. அப்படியே மோஸ்ட்லி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்படி ஏதாவது விட்டுருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கொஞ்சம் இது நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. சரி, இதோட நான் லீவ் ஆகிக்கிறேன். நம்ம அடுத்த கீயோட இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.